everybody, I am Vibhushayini Dhaneshwaran. பயாலஜி என்ற பாடத்தில் அலகு 2ல் ஒளித்தொகுப்பு ஒரு மிகப்பெரிய சாப்டர் அண்ட் மிக முக்கியமான சாப்டரும் கூட. சரி, இப்போ நாங்கள் ஒளித்தொகுப்பு என்ற சாப்டரை பார்ப்போமா? ஆர் யூ ரெடி? இந்த ஒளித்தொகுப்பு என்ற செக்ஷனில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. சரி, இப்போ ஒளிச்சக்தி என்று சொல்லுவோம் தானே. ஒளிச்சக்தி என்றது என்னது? சூரிய சக்தியை தான் நாங்கள் ஒளிச்சக்தி என்று சொல்லுவோம். இந்த ஒளிச்சக்தியை கைப்பற்றி ரசாயன சக்தியாக மாற்றுகின்ற ஒரு அனுசேப செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு. ஓகேயா? அப்போ ஒளித்தொகுப்பு என்றா என்ன? சூரிய சக்தியை அல்லது ஒளிச்சக்தியை, உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் ஒளிச்சக்தின்னு தான் இருக்குது. சரியோ? அப்போ இந்த ஒளிச்சக்தியை கைப்பற்றி ரசாயன சக்தியாக மாற்றுகின்ற அனுசேப செயல்முறை. இது கொடுக்காட்டி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் மார்க்ஸ் வராது. ஒளித்தொகுப்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஒளிச்சக்தியை கைப்பற்றி ரசாயன சக்தியாக மாற்றுகின்ற ஒரு அனுசேப செயல்முறையை நாங்கள் ஒளித்தொகுப்பு என்று சொல்லுவோம். ஓகே, சரி. இந்த ஒளித்தொகுப்பு என்ற பாடத்தில் நாங்கள் அடுத்ததாக தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் குளோரோஃபில் அரட்டப்படுதல். சரியா? குளோரோஃபில் அரட்டப்படுதல் முக்கியமான செக்ஷனை நான் இதில் சொல்கிறேன். ஓகே, இதில் தாழ் சக்தி மட்டம், உயர் சக்தி மட்டம் என்று சொல்லி 2 சக்தி மட்டங்கள் இருக்குது. இதில் இந்த தாழ் சக்தி மட்டத்தில் குளோரோஃபில் ஏ என்று சொல்லி ஒரு நிறப்பொருள் இருக்குது. சூரியனிலிருந்து வர்ற இந்த ஃபோட்டோன்கள் இந்த தாழ் சக்தி மட்டத்தில் இருக்கிற இந்த குளோரோஃபில் ஏயில் படப்போகுது. அப்படி படைக்குள்ள இலத்திரன் விடுவிக்கப்பட போகுது. அப்படி விடுவிக்கப்பட்ட இலத்திரன்கள் உயர் சக்தி மட்டத்தை நோக்கி போகைக்குள்ள முதலான இலத்திரன் வாங்கி என்ற ஒன்று இந்த இலத்திரனை வேண்ட போகுது. அப்போ இது இந்த இலத்திரனை வேண்டுது. சரியா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஒரு அணு இப்போ ஐதரசனை எடுக்கிறேன். ஒரு அணு இலத்திரன் ஒன்றை இழந்துட்டுது. இது ஒரு இலத்திரனை என்னோட கொடுத்துட்டுன்னு வைப்பமன். அப்போ அப்படி இழந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், ஒரு இலத்திரனை இழந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் H+, அந்த அணுவுக்கு ப்ளஸ் சொல்லுவோம். ஏட்டா மைனஸ் சொல்லுவோம். இப்போ CL சொல்கிறேன். இப்போ இதில் 7 இருக்குதுன்னு வைப்பமன். 7 இருக்குது. ஒரு இலத்திரன் பற்றாக்குறை. அப்போ இந்த இலத்திரனை இன்னொன்று இருந்து இது வேண்டி இது வச்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் Cl- சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில். அப்போ இழந்தா ப்ளஸ் ஏட்டா மைனஸ் சொல்லி நாங்கள் எங்கே படிச்சிருக்கிறோம்? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். சரியோ? இப்போ இந்த குளோரோஃபில் ஏ என்ன செய்யுது? தன் இலத்திரனை விடுவிக்குது. இலத்திரனை இழந்துட்டுது. அப்படி இலக்கிக்குள்ள இந்த குளோரோஃபில் ஏ என்னென்று வரும்? குளோரோஃபில் A+ மாறிடும். இலத்திரனை இழந்தோன்னே குளோரோஃபில் A+ மாறிடும். இந்த இலத்திரன் இப்போ எங்கே போயிட்டு உயர் சக்தி மட்டத்தில் இருக்கிற முதலான இலத்திரன் வாங்கிட்ட போயிட்டுது. எப்பவுமே உறுதியான நிலை தாழ் சக்தி மட்டமாக தான் இருக்கு. இப்போ ஒரு மனிதனை பார்ப்போமே, ஒரு மனிதனோ அல்லது ஒரு தேங்காயோ ஏதோ ஒன்று எடுத்தோம்னா, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குதுண்டா, நிலத்தில் இருக்கிறது உறுதியா, மரத்துக்கு மேலே இருக்கிறது உறுதியா? மரத்தில் இருக்கிறது எப்போ இருந்தாலும் முடிஞ்சு கீழே விழுந்துடலாம். ஆனால் நிலத்தில் இருந்தால் இது நடக்குமோ? இல்லை. அப்போ உறுதி வந்தப்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறதான் உறுதி. சரியா? அதே மாதிரி நீங்கள் இதை நினைச்சு கொள்ளுங்க. தாழ் சக்தி மட்டம் தான் எப்பவுமே உறுதி, உயர் சக்தி மட்டம் உறுதி இல்லை. ஓகே, அப்போ இங்கிருந்து விடுவிக்கப்பட்ட இலத்திரன் உயர் சக்தி மட்டத்தில் முதலான இலத்திரன் வாங்கியால வேண்டுது. ஆனால் இது உறுதி இல்லை. அப்போ என்ன செஞ்சிடும்? திருப்பி தன் தாழ் சக்தி மட்டத்தை நோக்கி அந்த இலத்திரன் வந்துடும். சரியா? அப்போ போன இலத்திரன் திருப்பி தாழ் சக்தி மட்டத்தை நோக்கி வந்துடும். சரி, இப்போ உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இந்த குளோரோஃபில் அரட்டப்படுதல் என்ற செக்ஷனுக்கு தந்திருக்கேன். என்னது அது? குளோரோஃபில் ஏ சமனா இருக்கான். குளோரோஃபில் ஏ சமனா இருக்குது. என்னது? ஒளிச்சக்தியை வேண்டி குளோரோஃபில் A+ ஆகவும் உயர் சக்தி இலத்திரனாகவும் வருது. சரிதானே? இப்போ இங்கிருந்து ஒளிச்சக்தியை பெற்று இந்த குளோரோஃபில் ஏ என்ன செய்யுது? ஒரு இலத்திரனை விடுவிக்கிறது. என்னத்துக்கு சமனா இருக்குது? இந்த A+ வர்றதும் இந்த இலத்திரன் விடுவிக்கிறதும் முதல் இருந்த குளோரோஃபில் ஏக்கு சமனா இருக்கு. ஓகே தானே? அப்போ இந்த சக்தியை பெற்று குளோரோஃபில் A+ ஆகும் இலத்திரனாகவும் வருது. இந்த ரெண்டு என்னத்துக்கு சமன்? முதல் இருந்த குளோரோஃபிலுக்கு சமனா இருக்குது. இதுதான் இந்த ஈக்குவேஷன் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் தந்திருக்குது. உங்களுக்கு இந்த செக்ஷன் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். சரி, இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். என்னதுக்குன்னா இனி சொல்ல போகிற செக்ஷனுக்காக இனி நான் படிப்பிக்க போகிறதுக்கு உங்களுக்கு இந்த விளக்கம் வடிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த குளோரோஃபில் அரட்டப்படுதல் இப்போ நான் சொன்னேன். சரியோ? ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ஒளித்தொகுதிகள். சரி, இதுவும் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும். ஒளித்தொகுதின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் குளோரோஃபில் மூலக்கூறுகள். இப்போ நான் குளோரோஃபில் ஏ என்று சொல்லி இங்கே சொன்னேன் தானே. குளோரோஃபில் 2 இருக்குது. குளோரோஃபில் ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. இந்த ஒளித்தொகுப்போட சம்மந்தப்படுத்தி இந்த 2ம் இருக்குது, ஏயும் பியும் இருக்குது. ஆனால் ஒளித்தொகுப்புக்கு ஆகலும் வினைத்திறனானது இந்த குளோரோஃபில் ஏ தான். சரியோ? இதை நான் உங்களுக்கு மேலோட்டமாக இப்போ சொல்லிட்டு போகிறேன். குளோரோஃபில் ஏயும் இருக்குது, பியும் இருக்குது. பட் ஒளித்தொகுப்புக்கு மிகவும் வினைத்திறனானது குளோரோஃபில் ஏ தான். சரியா? இந்த குளோரோஃபில் மூலக்கூறுகளும் வேறு சேதன மூலக்கூறுகள். சேதன
மூலக்கூறுகள். சரியா, குளோரோஃபில் மூலக்கூறுகளும் வேறு சேதன மூலக்கூறுகளும் புரதம். சரியா, புரதம். இவை எல்லாமே வந்து பச்சை உருவத்தின் தைலகோய்டு. சரி, பச்சை உருவத்தை பார்ப்போம். பச்சை உருவம் வந்து உங்களுக்கு தெரியும், அழுத்தமானது, ரெண்டு மென்சவ்களால் சூழப்பட்டது, ரெண்டுமே வந்து அழுத்தமானதாக இருக்க போகுது. இப்படி இதுக்கிடையில் வந்து எங்களுக்கு தைலக்கோயிட்டுகள் வந்து அடுக்கப்பட்டு இருக்க போகுது. இப்படி நிறையவா தைலக்கோயிட்டுகள் வந்து அடுக்கப்பட்டிருக்கும். சரியா, அடுக்கப்பட்டு இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், மணி உரு. என்னென்னு சொல்லுவோம், மணி உருவன்னு சொல்லுவோம். சரியோ, மணி உரு. தனியாக ஒன்று என்னென்னு சொல்லுவோம், தைலக்கோயிட்டுன்னு சொல்லுவோம். சேர்த்து மணி உருவன்னு சொல்லுவோம். இதுக்கு வெளியில் இருக்கிற இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் பஞ்சனை என்று சொல்லுவோம். சரியா, இதில் இந்த தைலக்கோயிட்னு சொல்கிறோம் தானே, ஒரு தனி ஒரு ரவுண்ட். இந்த தைலக்கோயிட்டில் வந்து இந்த குளோரோஃபில் மூலக்கூறுகளும் சேதன மூலக்கூறுகள் புரதம் என்பன சிக்கல்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறத தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ஒளித்தொகுதிகள் என்று சொல்லுவோம். சரியா, சிக்கல்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் தைலக்கோயிட்டில், அதைத்தான் நாங்கள் ஒளித்தொகுதிகளோட டெஃபினிஷனுக்கு சொல்லுவோம். ஓகே, சரி. அடுத்தது எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேணும், ஒளித்தொகுதி என்று சொன்னாலே கட்டாயமாக அந்த ஒளித்தொகுதியில் என்னென்ன இருக்கணும்னு சொன்னால் தாக்க மைய சிக்கல், பல ஒளி அறுவடை சிக்கல். கவனிக்க வேணும் என்னென்னா, இங்கே இந்த பல கொடுக்காம நிறைய பிள்ளைகள் வந்து ஒளி அறுவடை சிக்கல் என்று சொல்லி ஆன்சர் கொடுப்பீங்க ஸ்ட்ரக்சரில் கேட்கக்குள்ள, அல்லது எம்சிக்யூவில் கேட்க கூட ஒளி அறுவடை சிக்கல் என்று சொல்லிக்குள்ள நீங்கள் சரியான நினைப்பீங்க. அப்படி இல்லை, இங்கே கொடுக்கக்குள்ள பல ஒளி அறுவடை சிக்கல் கொடுக்கணும். இந்த பல கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வராது. சரியா, அப்போ தாக்கமைய சிக்கல்ன்றது ஒன்று தான். சரி, ஒரு ஒளி தொகுதியில் தாக்கமைய சிக்கலும் பல ஒளி அறுவடை சிக்கலும் முதலான இலத்திரன் வாங்கி ஒரு சோடி குளோரோஃபில் மூலக்கூறு, இந்த நாளும் வந்து இருக்கணும் கட்டாயமா. எங்க இந்த ஒளித்தொகுதி, ஒரு ஒளித்தொகுதி என்று சொல்லி இந்த நாளும் கட்டாயமா இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த படத்தை நான் இதில் கீறியிருக்கேன். ஓகே, இதில் நான் சொல்றேன் முதலாவது தாக்கமைய சிக்கல். இந்த பெரிய ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும், இந்த நடுவில் இந்த பெரிய ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும், இதுதான் தாக்கமைய சிக்கல். சரி, ஓகே. அடுத்தது என்னது, பல ஒளி அறுவடை சிக்கல். இந்த பெருசு அப்படி போட்டிருக்கேன், நிறைய இருக்கல. அப்படி இந்த ரவுண்ட் இது உள்ளுக்கு இருக்கிற இது இல்லை, இந்த வெளியில் அப்படி வளைச்சுக்கிற இருக்கு, இது வந்து பல ஒளி அறுவடை சிக்கல். சரியா, அடுத்தது முதலான இலத்திரன் வாங்கி. முதலான இலத்திரன் வாங்கி வந்து இப்படி மேலே இருக்கும் உயர் சக்தி மட்டம், இது தாழ் சக்தி மட்டம்னு நினைங்கோ. இந்த உயர் சக்தி மட்டத்தில் முதலான இலத்திரன் வாங்கி இருக்க போது, இந்த கீழே தாழ் சக்தி மட்டத்தில் ஒரு சோடி குளோரோஃபில் மூலக்கூறு. குளோரோஃபில் மூலக்கூறு தனியாக கொடுத்தீங்கன்னா மார்க்ஸ் இல்லை, ஒரு சோடி குளோரோஃபில் மூலக்கூறுன்னு கொடுத்தா தான் மார்க்ஸ் வரும். சரியா, அப்போ இந்த படத்தில் தாக்கமைய சிக்கல், பல ஒளியறுவடை சிக்கல், முதலான இலத்திரன் வாங்கி ஒரு சோடி குளோரோஃபில் மூலக்கூறு. இதுக்குள்ள இந்த பல ஒளியறுவடை சிக்கலுக்குள்ள நிறப்பொருள்கள் இப்படித்தான் காணப்படும். இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், முக்கியமான நாளுக்குள்ள இந்த நிறப்பொருள்கள் இன்க்ளூட் பண்ணல. நான் விளங்குறதுக்காக உங்களுக்கு இது கறி வச்சிருக்கிறேன். ஓகே, இது வந்து ஒளித்தொகுதிக்குள்ள இந்த படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த நாளும் வந்து உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். சரி, ஒளித்தொகுதி வந்து ரெண்டு வகைப்படும். சரியா, ஒன்று வந்து ஒளித்தொகுதி 1, அடுத்தது ஒளித்தொகுதி 2. சரியா, ஒளித்தொகுதி 1 நாங்கள் PS1 என்று சொல்லுவோம், ஒளித்தொகுதி 2 PS2 என்று சொல்லுவோம். அதே மாதிரி PS1 P700 என்றும் சொல்லுவோம், PS2 P680 என்றும் சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னு சொன்னால் 700 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளியை இந்த ஒளித்தொகுதி வினைத்திறனாக அகத்துறிஞ்சுகின்றது. இதால தான் நாங்கள் இதை P700 என்று சொல்கிறோம். இதே மாதிரி இங்கே 680 நானோமீட்டர் அலைநீளமுடைய ஒளியை வினைத்திறனாக அகத்துறிஞ்சுறதால இந்த ஒளித்தொகுதி 2 PS2 நாங்கள் P680 சொல்கிறோம். சரியா, அப்போ இதுதான் இவ்வளோதான் ஒளித்தொகுதி என்ற செக்ஷனுக்கு முக்கியமாக இருக்கிற பாடம். சரியா, இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலே கீழே இருக்கிறது ஈஸியாக படிக்கலாம். ஓகே டியர்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சாப்டரில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது செக்ஷன்ஸ் கொஞ்சம் படித்தா ஓகே இருக்குமென்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன செக்ஷன் உண்டு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்படி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பயாலஜி கிட்ன்ற சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.